வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, சில ரகசிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அது வேலை பார்க்குறதா இருக்கலாம், பாலிடிக்ஸில் இருக்கலாம், எதில் வேணா இருக்கலாம். ஆனால் ரகசியமான சில தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லுவாங்க இல்லையா, ஓப்பன் டாக்குன்னு, அதுபோல் பேசுவீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களில் நீ இவர் பொய் சொல்கிறாரு, இவர் சொல்கிறது ராங் இன்ஃபர்மேஷன், அப்படியெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. அவ்வளோ பட்டவர்த்தனமாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ஸு, அப்பா இதை விட பர்ஃபெக்டாக யாரையா வேலை பார்க்க முடியும், ஒரு வேலையை இவ்வளவு கச்சிதமாக செஞ்சுருக்காரு இவர் அப்படின்னு உங்களை பிடிக்காதவங்க கூட உங்களை பாராட்டக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்கும். நிறையா தைரியமாக சில முடிவுகள், இனிஷியேட்டிவ்ஸு இதெல்லாம் எடுப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தனிமை உணர்வும் இருக்கும். ஒரு காம்பினேஷன் எதுன்னு வச்சுங்களேன், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கூட என் மனசில் நான் ரொம்ப சந்தோஷமாக இல்லை, ஏதோ ஒரு உறுத்தல் என் மனசில் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உடைய குரு 12இல் இருக்கிறதால உங்களுக்கு ஏதோ ஒரு சில சங்கடங்கள் வந்தால் கூட உண்மையாக இருங்கள், பிறருக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். இப்படி உதவிகளை செய்யும்போது நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். கோபம் வரலாம். கோபம் வரும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் பிரேக் போடுங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது, அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. இதில் கவனமாக இருந்தீங்கன்னா போகிறோம். பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாகவே இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.